எழிலகத்தில் மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்திலிருந்து தென் மாவட்டங்களில் பெய்யக்கூடிய கனமழை நிலவரம் குறித்து தமிழக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா வீடியோ கால் மூலம் கேட்டறிந்தார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், முழுமையான விவரங்கள். தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் மாநில கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 4000க்கும் மேற்பட்ட மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட மக்கள், தூத்துக்குடி மாவட்டத்திலும் அதிகப்படியாக 2000க்கும் மேற்பட்ட மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. நேற்று 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று 5000க்கும் மேற்பட்ட மக்கள் முகாம்களில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மகளிருக்கான சில தேவைகள், அப்புறம் குழந்தைகளுக்கான பால் போன்ற பொருட்கள் எல்லாம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளம் சூழ்ந்து 4 நாட்களுக்கு மேல் ஆகி இருக்கக்கூடிய நிலையில் 4 மாவட்டங்களில் 2 மாவட்டங்கள் முற்றிலுமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வடிகால் பகுதியாக பார்க்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பகுதிகளில் 4 தாலுகாக்களை பிரிச்சு IAS அதிகாரிகள் தனியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்ரீவைகுண்டம் போன்ற பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு அதிகாரிகளிடம் வீடியோ கால் மூலமாக தலைமை செயலாளர் நேரடியாக தொடர்பு கொண்டு இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பணியாளர்கள் பணியில் இருக்கிறார்கள், இன்று என்னென்ன தேவைகள் அங்கே இருக்கிறது என்பது போன்ற அனைத்தையும் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக அவர் பேசியதை பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் விரைவாக டெல்லியிலிருந்து வரக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாக மாநில கட்டுப்பாட்டு மையத்திற்கும் எது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கட்டும், ஏன்னா வெள்ள காலத்திற்கு பிறகு மருத்துவ தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முகாம்ல ஏராளமான மக்கள் தங்கி இருக்கிறதுனால மருத்துவ தொற்று எதுவும் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட வேண்டியது இருக்கு. இது போன்ற நிறைய ஏற்பாடுகள் இந்த மாநில கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து ஒருங்கிணைக்கும் பணியை தற்போது தலைமை செயலாளர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். விரைவில் இதே இடத்திற்கு தமிழக முதல்வரும் வர இருக்கிறார். மத்திய குழுவும் அங்கு ஆய்வுக்கு சென்றிருக்கிறது. அதை அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் பணி தற்போது துரிதப்படுத்தியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.